शैलपुत्री च प्रथमं ब्रह्मचारिणी द्वितीयकं चन्द्रघण्टा तृतीयं च कुष्माण्डा चतुर्थकं स्कन्धमाता तु पञ्चमं कात्यायनी तु षष्ठकं कालरात्रि महागौरी अष्टमं सिद्धिदात्री च नवमம். இது நவதுர்கைகளோட ஒரு ஸ்லோகம். அண்ட் இந்த நவதுர்கையில வர அதே ஆர்டர்ல இந்த வீடியோல அத்தனை துர்கைகளோட தரிசனமும் உங்களுக்கு காசியிலிருந்து நான் கொடுக்க போறேன். ஸோ டேக் சம் டைம் அண்ட் வாட்ச் த கம்ப்ளீட் வீடியோ அண்ட் அம்பாளோட அனுகிரகத்தை அத்தனை பேரும் பெறுங்க. முதல் கோவில் ஷைலபுத்ரி. ஷைலபுத்ரி வந்து ஷி இஸ் த டாட்டர் ஆஃப் ஹிமாலயா. அண்ட் அவ வந்து ஸ்ட்ரென்த், அப்புறம் ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலை, இதுக்கு உண்டான ஒரு தேவி. அண்ட் ஒரு கிரியேஷனுக்கு உண்டான ஒரு தேவி. ஏன்னா அவ வந்து மூலாதார சக்கரத்தோட இணைஞ்சிருக்கா. நம்ம உடம்புல ஒரு ஒரு சக்கரத்துக்கும் இந்த தேவிகள் வந்து ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஸோ ஷைலபுத்ரி இஸ் கனெக்டட் டு மூலாதார சக்கர. ஸோ இவ வந்து இவளோட சிம்பிள் வந்து நந்தி இருக்கும், தாமரை பூ இருக்கும், அண்ட் திரிசூலம் வச்சுருப்பா. அண்ட் ஷீ இஸ் வர்ஷிப்ட் ஆன் த வெரி ஃபர்ஸ்ட் டே, ஷைலபுத்ரி மாதா. இந்த கோயில் தான், நான் நின்றுட்டு இருக்கிற கோயில் தான் ஷைலபுத்ரி மாதா. அம்பாளோட தரிசனமும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இந்த கோயிலை பார்த்துக்கிற பரம்பரையில வந்து ஒரு அம்மா இந்த கோயிலோட விசேஷத்தை சொல்றாங்க. அதை நம்ம கேட்போம். कैसे शैलपुत्री बनी, यहाँ पे कैसे आई? शैलपुत्री यहाँ पर तो जमीन से निकली हुई है। उनको कोई स्थापित नहीं किया, जमीन से निकली है। हाँ, एक पुजारन थी, गंगी पुजारन, तो वो उनको सपने में आई, बोली कि हम थोड़ा सा जमीन को उखाड़िए, मैं शैलपुत्री हूँ, मेरा मंदिर बनवा दो। तो मंदिर बनवाई। फिर उसके बाद में स्वप्न में आया कि मैं शैलेश्वर महादेव भी हूँ, तो इनको थोड़ा सा मटकी ऊपर की, शैलेश्वर महादेव आ गए। वो छोटा सा बेड क्या है वहाँ देवी के लिए? ये माता का सहन कराया जाता है ना। हाँ। तो कितना साल हो गया ये यहाँ पे देवी आके? कोई गिनती नहीं है, गिनती नहीं है। तो सोच ले 2000 साल से भी पुरानी है, मगर माता जी के शरीर पर जरा सा पूछ नहीं है। वाली माता से जो मांगता है माता देती है। ரொம்ப அழகான ஒரு கோயில். இட் வாஸ் ஆல் ரெட் இன் கலர். அண்ட் உள்ள வந்து அம்பாளுக்கு சின்ன அம்பாள். அண்ட் சைலேஸ்வர் தான் சிவனோட பேர். அங்கேயே நீங்க லிங்கம் பார்த்துருப்பீங்க கர்ப்பகிரத்துல. அது கிட்டக்க வந்து ஒரு சின்ன பெட் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஊர்க்காரங்க நம்பிக்கை என்னன்னா, தினமும் அம்பாள் வந்து நைட் அங்க ரெஸ்ட் எடுக்கிறா. அவளை வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. அங்க நின்று என்ன வேண்டினாலும் கொடுக்கிற ஒரு அழகான ஒரு தேவிங்கிற நம்பிக்கையோட அந்த ஊர் ஜனங்க அந்த இடத்துல வாழ்ந்துருக்கு. முதல் தேவி ஷைலபுத்ரி. இப்போ இரண்டாவது தேவி பிரம்மச்சாரிணி. பிரம்மச்சாரிணி இஸ் கனெக்டட் டு ஆர் ஸ்வாதிஷ்டான சக்ரா. ஸ்வாதிஷ்டான சக்ரனா பியூரிட்டி அண்ட் டிவோஷன். இவ வந்து ஷி சிம்பலைசஸ் தபஸ், அப்புறம் வந்து டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாத்தையும் குறிக்கிற ஒரு அம்பாள் இவ. அண்ட் இந்த கோயில்ல நீங்க பார்க்கலாம், இந்த முகம் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். பிரம்மச்சாரிணி தேவி. அடுத்தது மூன்றாவது தேவி சந்திரகண்டா. சொன்ன மாதிரி இவளோட தொண்டையில ஒரு மணி இருக்கு. ஸோ இவளோட பெர்மிஷன் கிடைச்சாதான் யமதர்மனே இங்க வந்து எந்த உயிரும் எடுக்க முடியுமா, இல்லைன்னா என்ன ஆனாலும் உயிர் பிரியாது. ஷீ ஹாஸ் டு பெர்மிட் ஃபார் த சோல் டு லீவ் திஸ் பிளேஸ். ஸோ அப்படி அதனாலதான் சந்திரகண்டா அப்படிங்கிறது. சிவனோட பேரு சந்திரேஸ்வரன் சொல்றாங்க. ரொம்ப குட்டியான கோயில், உள்ள லேன்ஸ்குள்ளதான் வரணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். பட் இவளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு. சந்திரகண்டா மாதா, ஷீ இஸ் கனெக்டட் டு அ மணிப்பூர சக்ரா. இது வந்து திஸ் இஸ் ரிலேட்டட் டு கரேஜ், தைரியம், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஒரு வாரியர் காடஸ் மாதிரி. அண்ட் இவளை வந்து மூன்றாவது நாள் வந்து நம்ம வந்து நவராத்திரியில வர்ஷிப் பண்றோம். அண்ட் நவராத்திரிக்கு நம்ம கொண்டு வச்சிருக்கோம். அண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வந்து ஷேர் கிஃப்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் நிலைமை இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வரும்போது தான் இதோட உண்மையான தாற்பயமும் நார்த்தின் சைடில் இருக்கிற நிஜமான தாற்பயம் தெரிய வருது. நம்மளோட ஸ்டைலில் இருக்குது, அது ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல். பட் இன்று வந்து 9 தேவி மகிஷாசுரனை வதம் பண்ணும்போது 9 நாள் ஒரு ரூபம், அந்த 9 தேவியை தான் நாங்கள் இப்போ வந்து இந்த நடத்திருக்கோம். அடுத்ததாக பார்க்க போகிற துர்க்கை வந்து குஷ்மாண்டா. இவ வந்து நம்மளோட அநாகத சக்கரத்தோட கனெக்ட் ஆயிருக்கா. அநாகத சக்கரன்னா கம்பேஷன் அண்ட் ஹார்மனி. இவ வந்து ஒரு தாய் ரூபம்.
கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப சிரித்த முகத்தோட இருக்கிற ஒரு அம்பாள். இங்க உள்ள ஃபோன் வந்து பெர்மிட்டட் கிடையாது. ஸோ வெளியிலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த கோயிலோட பிரமிசஸை நான் காமிக்கிறேன். ஸோ இது 4வது துர்க்கை குஷ்மாண்டா தேவி. 4வது நாள் நம்ம வந்து நவராத்திரியில வணங்குற அம்பாள் இவள். அண்ட் இவள் வந்து ப்ராஸ்பரிட்டி அண்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு தேவி. அடுத்ததா 5வது கோவில் ஸ்கந்த மாதா தேவி. கார்த்திகேயனோட தாய், முருகரோட அம்மா ஸ்கந்த மாதான்னு இருக்கு. அண்ட் வெரி வியர்ட் தட் இங்க வந்து கன்னடால எழுதியிருக்கு ஸ்கந்த மாதான்னு. அது ஏங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இங்க வந்து கம்ப்ளீட்டான மேப் இருக்கு. நவதுர்கா யாத்ரானே ஒன்று இருக்கு. ஸோ என்னென்ன துர்கைகள் 9 நாள் நவராத்திரிக்கு 9 துர்கைகள் வாரணாசிலேருந்து எப்படி வரணுங்கிறது கம்ப்ளீட் மேப்பிங் இருக்கு. ஸோ நீங்க வாரணாசி வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த யாத்திரையை வந்து நீங்க மேற்கொள்ளணும். ஸோ இந்த அம்பாள் நம்மளோட விசுத்தி சக்கரத்தோட கனெக்ட் ஆயிருக்கா. அதாவது எக்ஸ்பிரஷன், கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தேவியா இருக்கா. இவ வந்து 5வது நாள்ல நம்ம வந்து வணங்குற தேவி. இது கோயில் உள்ள பாருங்க, அம்பாள் வந்து ரொம்ப பெரிய கண்களோட ரொம்ப அழகா இருந்தா. அண்ட் கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த சிங்க ரூபமாகட்டும், மற்ற தெய்வங்களோட சன்னிதானமும் இருந்தது. பட் இந்த அம்பாள் ரொம்ப அழகான அம்பாள். நீங்க பார்க்கலாம் இங்க. அவள் கண்கள் அவ்வளோ அழகான கண்கள். அண்ட் இங்க இருந்து விநாயகர் ரொம்ப அழகான ஒரு விநாயகரும் இருந்தது. ஸோ இதுதான் ஸ்கந்த மாதா கோயில். அ மதர் ஃபில்ட் வித் லவ் அண்ட் ப்ரொடெக்ஷன். இங்க நீங்க வந்தீங்கன்னா ஒரு தாய்மை உணர்வு உங்களால ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேர் கண் கலங்குறதும் பார்க்க முடியும். சும்மா நின்று நம்ம கண் கலங்குவோம் இல்லையா கோயில்ல, அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன். ஸோ திஸ் இஸ் ஸ்கந்த மாதா. அடுத்ததா நம்ம பார்க்க போற அம்பாள் வந்து 6வது அம்பாள் காத்யாயினி தேவி. இவள் வந்து ஒரு சிவன் கோயில் உள்ள அவளோட சன்னிதானம் இருக்கு. ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் இன்ட்யூஷன் அண்ட் ரொம்ப ஃபியர்ஸ் டார்க் ஃபார்ம் ஆஃப் தேவி இவன். அண்ட் இருட்டை வந்து போக்கக்கூடிய, பயங்களை போக்கக்கூடிய ஒரு அம்பாளோட ரூபம். ஸோ இது வந்து 7வது நாள்ல நம்ம வந்து இந்த அம்பாளை வந்து வணங்குறோம். இது வந்து மகாகௌரி இல்லைன்னா அன்னபூர்ணா கோயில். இது வந்து 8வது அம்பாள். இந்த மகாகௌரியும் காளராத்திரியும் இவங்க 2 பேரும் வந்து சஹஸ்ராரா சக்கரத்தோட கனெக்ட் ஆயிருக்காங்க நம்ம உடம்புல. அண்ட் சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி, அப்புறம் வந்து ஒரு சாத்விகமாக இருக்கிற விஷயங்கள், ரொம்ப பீஸ்ஃபுல்லான விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் வந்து மகாகௌரி வந்து ஷி இஸ் வர்ஷிப்ட் ஆன் த 8th டே. 8வது நாள் இன்னர் பியூரிஃபிகேஷன், அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த அம்பாளை வந்து வேண்டுறோம். அண்ட் உள்ள அம்பாளும் ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப கிளீனா இருக்கும், எல்லாம் வெள்ளியில இருக்கும் கர்ப்பகிரகம். அடுத்தது வந்து இது சித்திதாத்ரி அம்பாள். நவதுர்க்கையில சித்திதாத்ரி ரொம்ப முக்கியம். ஏன்னா சித்திதாத்ரி எல்லா சக்கரங்களுக்கும் ஒரு கவர்ன் பண்ற ஒரு தேவியா இருக்கா. எல்லா சக்கரங்களுக்கும் அதிபதி. மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அனாஹதா, விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரா அண்ட் அத்தனையும் இணைந்து எல்லா சக்கரங்களுக்கும் இந்த சித்திதாத்ரி ஒரு மதர் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கா. இவ வந்து ஷீ பெஸ்டோஸ் சித்தி. சித்திஸுங்கிறது வந்து ஒரு டிவைன் விஸ்டம். நீங்க என்ன காரியமும் நினைச்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஒரு விக்டரியை நோக்கி நீங்க போகணுமோ இந்த சித்திதாத்ரியை நீங்க வேண்டிக்கணும். நீங்க பார்க்கலாம், அம்பாள் ரொம்ப சின்ன அம்பாள் தான், பட் ரொம்ப அழகா நீட்டா வந்து வச்சிருக்காங்க. ஒரு வீடு மாதிரி இருக்கு. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி கலிக்குள்ள வந்துதான் இந்த மாதிரி தேவியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ட்ரிப் இது. அண்ட் இந்த யாத்திரை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. டுவர்ட்ஸ் த எண்ட் நாங்கள் வந்து காளராத்திரி அம்பாள், அது மட்டும் 2 ஆர்டர்ல மாறிடுது. பட் காளராத்திரி அம்பாளை கடைசியாக நாங்கள் பார்த்தோம். நவதுர்கா யாத்திரையில காளராத்திரி கோவில். காளராத்திரி பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ஃபியர்ஸ் டார்க் ஃபார்ம் ஆஃப் தேவி. இவோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததுனால உள்ள போய் எடுக்க முடியல. இங்க பாக்குறது நீல சரஸ்வதி, அவளும் அதே சன்னிதானத்துல இருக்கா. பக்கத்துல வந்து காளராத்திரி இருக்கா. ரொம்ப பெரிய கண்கள் நீங்க பார்க்கலாம். வாராகி மாதிரி ஒரு உருவத்துல காளராத்திரி உங்களால பார்க்க முடியும். ஷீ டெஸ்ட்ராய்ஸ் ஃபியர் அண்ட் டார்க்னஸ். இது எங்களோட லாஸ்ட் நவதுர்கால கடைசி துர்கா ஸ்ரீ காளராத்திரி மந்திர். இது அன்னபூர்ணா கோயில் பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த 2 நாள்ல வந்து நேத்திக்கு வந்து 5 பார்த்தோம், இன்னைக்கு பேலன்ஸ் கோயில்களை பார்த்துருக்கோம். நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர் நடந்திருப்போம் இந்த 2 நாள்ல. கலிக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
பட் ஸ்டில் வி மேட் இட். இது வந்து எங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இது கிடையாது. இது வந்து எங்களோட ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. அண்ட் யாரெல்லாம் சாக்த வழிபாடில் இருக்காங்களோ அவங்க இந்த வீடியோவை பார்த்து 9 துர்கைகளோட அனுகிரகமும் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும். நவராத்திரி செலிப்ரேட் பண்ற அத்தனை பேரும் இந்த 9 துர்கைகளோட சிக்னிஃபிகன்ஸை யூ கேன் கெட் டு நோ ஃப்ரம் திஸ். How happy you are. I'm happy. Personally, individually, இது ஒரு பெரிய achievement. ஏன்னா நம்ம we're all used to sitting in at home, லேப்டாப்பில் உட்காந்து பொழுதனைக்கும் ஒர்க் பண்ணி இருக்கும்போது இது வந்து ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, ஸ்பிரிச்சுவலாக ஸ்பிரிச்சுவாலிட்டியை தனியாக பிரித்து பார்த்து நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க. என்ன நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டீங்க, யாரும் ஆக முடியாது. இட்ஸ் ஆல்ரெடி இன் அஸ். டைம் இருக்கிறதுல நமக்கு இப்போ நாங்கள் வந்து டைம் ஒதுக்கி நாங்கள் வந்துட்டுருக்கோம். அண்ட் இது வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஷூர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. जय दुर्गा श्री दुर्गा महिषासुरमर्दिनी की जय.